அரசாங்கத்துக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த அதிகாரிகள் என்னை பழி வாங்குகிறார்கள். 10ஆம் தேதியிலிருந்து இன்னைய வரைக்கும் ஒரு அதிகாரி பைக்ல போறான், நடந்து போறான், கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்ல. உங்களுக்கு வேணா என் உயிர் முக்கியம் இல்ல, என் குடும்பத்துக்கு என் உயிர் ரொம்ப முக்கியம். வண்டியே கொடுக்காம நான் வண்டி இல்லாம பைக்கில தான் மூவ் பண்ண எல்லாருக்கும் தெரியும். எத்தனை நாள் குனிய கொட்டுவீங்க நீங்க எல்லாரையும். நேர்மைக்கு ஒரு சவால் வந்தா லெட் இட் பி. இதுக்கு பின்னாடி 2 உயர் அதிகாரிகள் இருக்கிறாங்க. இந்த 2 பேரு பேச சொல்றது கூட எனக்கு நான் கூசுது. கஷ்டம், போலீஸ்ல ரொம்ப கஷ்டம். நாங்க இப்படி வர்றத காமிச்சு இப்படி இருக்கிற வர்ற வளைஞ்சு போகணுமா, வரையிலனா உடைச்சிருவாங்களா? இப்படி நேர்மைக்கு விடும் சவால் இது. இந்த அரசை நெருக்கடி ஆக்கிறதுக்கு காரணமே உயர் அதிகாரிகள் தான். I am capable of doing law and order work, but I am requesting to post me to the dog squad. நான் நடந்து போறதுக்கு காரணம் யாரு? என்ன மாதிரி எவ்வளவு அதிகாரிகள் மன குமுறலோடு இருக்கிறாங்க. இதுவே கடைசியா இருக்கட்டும். என்ன நீங்க சஸ்பெண்ட் பண்ணிக்கங்க, என்ன வேணா பண்ணிக்கங்க. I am least bothered. வணக்கம் நண்பர்களே, இந்த பதிவு தமிழக முதலமைச்சருக்கான பதிவு. நேர்மையான அதிகாரிகள் பாதிக்கப்படுவதை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். யார் மீது தவறு என்பதை உண்மைத்தன்மையை கண்டறிந்து உடனடியாக சட்ட ரீதியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதே மக்களின் எண்ணங்களும் எதிர்பார்ப்புகளும். செய்வீர்களா? நன்றி.